ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுரேஷ் இன்ஃபோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐயில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது சம்மந்தமாக அதை பார்க்க போகிறோம். இஎஸ்ஐ ஐபி லாகின் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐபி இன்சூர்டு பர்சன் லாகின் உள்ளே போய்க்கிங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா கேட்டிருக்கு. நம்ம ஃபஸ்ட் டைம் வர்றோம் அப்படிங்கிறனால சைனப் கொடுங்க. சைனப் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் சைனப் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இன்டர்ஃபேஸ் வரும். அந்த இன்டர்ஃபேஸில் உங்களுடைய யூசர் நேம் அப்படிங்கிற உங்களுடைய ஐபி நம்பர், இன்சூரன்ஸ் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போன்ற விவரங்கள்லாம் கேட்கும். நம்ம வந்து நீங்கள் சைனப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நல்லா பாருங்கள், உங்களுக்கு அந்த சைனப் காட்டுது இல்லைங்களா, அதில் கொடுங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸில் உங்களுடைய ஐபி நம்பர் கேட்டிருக்கு, அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு, உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, அப்புறம் அந்த கேப்சா கேட்டிருக்கு. இப்போது இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் பேசிக்லேயே உங்களோட ஐபி நம்பர் கொடுங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஎஸ்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ண டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து இதில் இன்புட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், இஎஸ்ஐயில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் போடணும். அப்புறம் நீங்கள் கேப்சா போட்டுக்கலாம். உங்களோட ஐபி நம்பர் கொடுத்துக்குங்க. நான் என்னோடய ஐபி நம்பர் போட்டாச்சு. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2020 இருக்கனால நீங்கள் 2020 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மந்த் காட்டும். அதிலே லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா 10 இயர்ஸ் பிஃபோர் அந்த மாதிரி மாறிட்டே வரும். உங்களோட இயர் இருக்கிற இது வந்த உடனே அந்த வருஷத்தை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மந்த்து அது டேட் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். இஎஸ்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், அப்புறம் அந்த கேப்சா நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சைனப் பண்ணி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூசர் நேம், யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஐபி நம்பரு, பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் செட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு இன்டர்ஃபேஸ் வரும். அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டோன்னு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களுடைய ஐபி நம்பரு, உங்களோட மொபைல் நம்பர் ரெண்டும் கேட்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் இன்புட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கான இது கூட உள்ளே போயிடும். ஓகே ஆயிடுச்சுங்களா. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ண போகிறோம். செட் நியூ பாஸ்வேர்டுன்னு வருது இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு, உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு என்டர் நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு. ஃபஸ்ட் நீங்கள் மேலே என்ன போடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த அப்பர் கேஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிள், நம்பர்ஸ் வர்ற மாதிரி, அப்பர் கேஸ் வர்ற மாதிரி போட்டு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஐபி நம்பர் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து இங்கே இன்புட் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கேப்சா காட்டுது இல்லைங்களா, அந்த கேப்சா நீங்கள் இன்புட் பண்ணணும். நல்லா தெளிவாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஏற்கனவே இருந்த மாதிரியான ஒரு பேஜ் நமக்கு வந்து இஎஸ்ஐயோட பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நீங்கள் எல்லா விவரங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், இன்சூரன்ஸ் பர்சன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த நம்பர் ஆட் ஆகிருக்குது அப்படிங்கிறத அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட அக்கௌண்ட் நம்பருக்கு லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இருக்குது, உங்களோட மொபைல் நம்பர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு என்டைட்டில்மெண்ட் டு பெனிஃபிட்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். உங்களோட கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஐபி போர்ட்டல் லாகின் பண்ணோம்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட பேசிக் எலிஜிபிலிட்டி, நீங்கள் எல்லா விதமான எலிஜிபிலிட்டியும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்குதா, உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன. நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்குறோம் அது எல்லாமே வந்து இது இருக்கும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து ஏபிவிகேஒய்
நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி கூட நம்ம போட்டிருந்தோம். உங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதோட ப்ரீவியஸ் பேஜில் நான் உங்களுக்கு முன்னாடி வரும்போது காட்டுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம இந்த இதில் நம்ம லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லாகின்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ஏற்கனவே இந்த பிஎஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஎஸ்ஐயில் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. யூசர் நேம்ங்கிற இடத்துல நம்ம ஐபி நம்பரு ப்ளஸ் நம்ம கேப்சா போட்டு லாகின் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாகின் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டை மாற்றுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பழைய பாஸ்வேர்டு போட்டு புதுசாக நீங்கள் என்ன பாஸ்வேர்டுனாலும் நீங்கள் புதுசாக நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்து ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனலை பாருங்கள். நன்றி.